ஜெய் வராகி, ஜெய் வார்த்தாளி, ஜெய் வராகமுகி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிக அற்புதமான தெய்வம். அது யாருன்னா இந்த வராகி அம்மன். இந்த வராகி அம்மனை நாம் பூஜை செய்யும் போது எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனைகள் சரியாகும். இப்போது எப்படி வாஸ்து பிரச்சனை சரியாகும் அப்படின்னா, இப்போ நம்ம பக்கத்தில் எங்கன்னா வராகி கோவில் இருக்கான்னு போய் பாருங்கள். அந்த கோவிலில் ஒரு மஞ்சள், அதாவது சுத்தமான மஞ்சள், அதை வாங்கிட்டு போயிட்டு ஒரு கிலோ இல்லைன்னா 1/2 கிலோ கொடுங்க. அந்த அர்ச்சகர் இருப்பாங்க, இல்லைன்னா அங்கே பூசாரிகள் அப்படி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த மஞ்சளை அம்மாவோட உடம்புல போட்டு, அதாவது மேனியில் போட்டு அர்ச்சனை பண்ணணும். அந்த பாதத்துக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லுங்கள். அந்த அர்ச்சனை பண்ண மஞ்சளை நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வாங்க. எங்கேயும் போகக்கூடாது வழியில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளியே போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. வேறு கோவிலெலாம் போகக்கூடாது. நேராக வராகி அம்மன் கோவிலுக்கு போகிறீங்க. அந்த மஞ்சள் தூளை அர்ச்சனை பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அந்த தூளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம பன்னீர் வாங்கிக்கணும். சுத்தமான கொஞ்சம் பன்னீர் வாங்கிட்டு, அந்த பன்னீரில் இந்த மஞ்சத்தூளை 1 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா குளிக்கிட்டு, வாசனைக்கு கொஞ்சம் ஜவ்வாது போட்டுங்க. நம்ம வீட்டு வாசப்படியிலிருந்து மாயிலை, அதாவது மண்பானை வச்சுங்க. அதில் இந்த தண்ணியை ஊற்றிட்டு மாயிலை வச்சுங்க. ஒரு 5 மாயிலை இருந்தால் போதும். அதை வாசப்படியிலிருந்து வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தெளிச்சணும். இது போல் நம்ம தொடர்ந்து ஒரு 48 நாள் தெளித்தோம் அப்படின்னா, வீட்டில் எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனைகள் இருந்தாலும் 100% சரியாயிடும். இதனால் இது எல்லாருமே பண்ணிட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்திங்கரா, ஜெய் பிரத்திங்கரா.